ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனை மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஜூன் 22 முதல் ஜூலை 1 வரை. முதல் நாளான ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம். நமக்கு 4ஆம் வீடான மேஷராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 4, 8, 12 ஜென்ரலாக ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் மகர லக்னக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் இடமான மேஷமும், 8ஆம் இடமான சிம்மமும், 12ஆம் இடமான தனுசும் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள், சம்ஹார ஸ்தானங்கள். அந்த மாதிரி இடத்துல சந்திரன் போகும்போது, 4ல் போகும்போது, 8ல் போகும்போது, 12ல் போகும்போது புது முயற்சிகளை தவிர்க்கணும். கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்கான ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். இப்போ சுக்கிரன் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, 4ஆம் இடம்ங்கிறது வீடு மனை வாகன சுகம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது. அந்த விதத்தில் இன்றைக்கி நல்ல நாளாக அமைகிறது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், பட்டு உற்பத்தி, ஜவுளி உற்பத்தி, டிசைனிங் மற்றும் பியூட்டி பார்லர், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் டெக்கரேஷன் அனைத்து வகையிலும் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஜூன் 23 திங்கட்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது முதல் நாள் மாலை 5:38க்கு தொடங்கி திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு மதியம் 3:16 வரைக்கும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார். சூரியன் நமக்கு அஷ்டமாதிபதி. 8க்குடையவன் எங்கிருப்பினும் தீதேன்னு பழமொழி உண்டு. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க, எதிரிகள் தொல்லை, வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க, நோய் சம்மந்தப்பட்டதில் ஆப்ரேஷன் வரைக்கும் போகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புது முயற்சிகளை தவிர்க்கணும். மற்றபடி வேலை பார்க்குறவங்க, அரசு வேலையாக இருக்கலாம், நமக்கு ஒரு கம்பெனியில், ப்ரைவேட்டில் நம்ம ஒரு இன்சார்ஜாக எடுத்து வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். சூரியன் ராகுவை போல் செயல்படக்கூடிய நாள் என்று தனவரவு உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, நல்ல நாள் தான். ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை நமக்கு ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம். அதனால் நம்ம லக்னத்தில் திருவோணமாகவும், 5ஆம் இடத்துல ரோகிணியாகவும், 9ஆம் இடத்துல அஸ்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் பலம் பெற்ற நாள் என்று. அதனால் குழந்தைகள், கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் வழி உறவு, தெய்வ அனுகூலம், கோவிலுக்கு போகிறது, சந்தோஷமாக இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, திருமண வரன் பார்க்குறது முதல் கொண்டு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும், நன்மைகளை கொடுக்கும். கலை சார்ந்த படைப்பாளிகள், கலை சார்ந்த துறை, கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூன் 25 புதன்கிழமை, மிருகசிரீஷ நட்சத்திரம். முதல் நாளே செவ்வாய்க்கிழமையே நண்பகல் 12:53க்கு இந்த ரோகிணி முடிஞ்சு மிருகசிரீஷன் தொடங்கிடுது. புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10:40 வரைக்கும் இருக்குது. இந்த செவ்வாய் ரிஷபராசியில் 5ஆம் இடத்துல 2 பாதம், 6ஆம் இடத்துல 2 பாதம். செவ்வாய் இருக்கிறதும் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். செவ்வாய் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பெருசாக 8 அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை செய்யாது. அதனால் சனி நம்மளை காப்பாற்றுறாருன்னு எடுத்துக்கணும். ஒரு பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதிலிருந்து ரிலீஸும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜூன் 26 வியாழக்கிழமை காலையில் 8:46க்கு புனர்பூச நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. குரு ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் பணவரவு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் சார்ந்த, மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க மற்றும் எந்த விதமான ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இதுங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பல்கான ஒரு தொழில் செய்கிறவங்க, பல்க் டிரான்சாக்ஷன் சொல்கிறது, அதுக்கும் சிறப்பாக இருக்கும். ஜூன் 27 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். காலையில் 7:21க்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாரு. சனி நமக்கு தைரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்துலையும் இயங்குகிறாரு. அதனால் இன்றைக்கி துணிச்சலாக காரியங்களை மேற்கொள்வீங்க. சிறு சிறு பிரயாணங்கள், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இதுக்கெல்லாம் சாதகமான நல்ல நாள். ஜூன் 28 சனிக்கிழமை காலையில் 6:35 முதல் ஆயில்ய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கார்.
கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதே 3ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கும் இந்த புதனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் நமக்கு இன்றைக்கி தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள், சொந்த பந்தங்கள், குறிப்பாக மாமன் வர்க்கம் சார்ந்த சந்திப்புகள் மற்றும் திருமணம் சார்ந்த உறவுகளுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:33க்கு 8ல் போகிறாரு சந்திரன். இதைத்தான் நம்ம எட்டாம் இடம்ங்கிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போனால் தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். இந்த 8ல் போகிற சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார். கேது நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால எதிர்பாராத சில நன்மைகள், வேலை வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள். அதே நேரத்தில் எதிர்பாராமல் சில பேருக்கு 6ஆம் இடம் வேலை செய்யும். உடல் அசௌகரியங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ ஒரு லோனு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடைக்கலன்னு சொல்லிகிட்ருக்கேன். திடீர்னு அந்த லோன் சேங்ஷன் ஆகிற செய்தி வரும். அந்த மாதிரி எதிர்பாராத நன்மைகளும் உண்டு. எதிர்பாராத வகையில் ஹெல்த் ரிலேட்டடாகவும் உறவு ரிலேட்டடாகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. ஜூன் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:20க்கு பூரம் நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். 8ல் தான் சந்திரன் போகிறாரு. சுக்கரன் நமக்கு இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறிடுறார். இப்போ சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரம் மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால நம்முடைய புதிய ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டு, நம்மளுடைய அறிவை கொண்டு, நம்முடைய புதிய யுக்திகளை கொண்டு கையாளக்கூடிய வகையில் இன்றைக்கி பணவரவு நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும், கலை சார்ந்த நன்மைகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயமான நாளாக இருக்கிறது. குழந்தைகள் பதவி உயர்வு, வளர்ச்சி பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ஜூலை 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:53க்கு உத்திர நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சிம்மராசியில் ஒரு பாதம் தான் உத்திரம், மற்ற 3 பாதம் கன்னி ராசியில் இருக்குது. அப்போ 9ல் சந்திரன் போயிடுறாரு. சூரியனுடைய பலனை இன்றைக்கி எப்படி தர்றாருன்னா, சூரியன் 6ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கு வேலை செய்வது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடினமான வேலைன்னு நினச்சிட்டு போவோம், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நோய் தகராறுகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்லா ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்போம், திடீர்னு ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி வழக்குகள்லேருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், காம்ப்ரமைஸ் வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. குழந்தைகள் வகையில் நல்ல சிறப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அப்போ நம்ம மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக அதாவது அகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இது. அகம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா, இப்போ நம்ம ஆரோக்கியமும் அகம் சார்ந்தது தான், உறவுகளும் அகம் சார்ந்தது தான், ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அகம் சார்ந்தது தான். அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் நல்லா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து அதில் உபநட்சத்திரங்கள் 12 பாவ அதிகாரிகள் எந்த பாவத்திற்கு எந்த கிரகம் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான பலன்களை, கோச்சார பலன்களை பார்க்கலாம், திசாபுத்தி பலன்களை பார்க்கலாம். எந்த பாவங்கள் இயங்குகிறதுங்கிற முக்கியத்துவம் தான் நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் பாவம் என்பது நமக்கு ஒரு நிகழ்வாகவே தெரியும். இப்போ ஒரு நிகழ்வு தான் நம்ம கேள்வியாகவே இருக்கும். அப்போ அந்த நிகழ்வை கரெக்டாக காட்டக்கூடிய முறை பாவம் பகுப்பு முறை இந்த அஸ்ட்ராலஜியில் இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.